ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பொங்கல் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிட்டுருப்பீங்க வீட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, திருவாதிரை களி, ஆரூர் திருவாதிரை தரிசனத்துக்கு செய்யக்கூடிய திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் பார்க்க போகிறோம். இப்போ அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு திருவாதிரை களிக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு, இது ரெண்டையும், அப்புறம் ஒரு 1.5 டம்ளர் வெல்லம், உருண்டை வெல்லம் எடுத்து வச்சிருக்க பாகு வெல்லம், அப்புறம் நெய், ஒரு அரை கப்பு நெய், முந்திரி திராட்சை, ஏலக்காய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். முதல்ல நான் இது வெங்கல பானையில் தான் செய்ய போகிறேன். முதல்ல வெங்கல பானையில் தண்ணி ஊற்றிட்டு நான் இது வெங்கல பானையில் தான் செய்கிறேன். இந்த மாதிரி வெங்கல பானை. அதே போல் திருவாதிரை களிக்கு தேவையான பொருட்கள் இதே போல் 7 கறி கூட்டு. ஓகே, இப்போ நம்ம வெள்ளத்தை போட்டு கரையை விட்டுக்கணும். பாட்டுக்காகட்டும். அதுக்குள்ள நம்ம 7 கறி கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதில் எல்லா காயும் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னா அவரைக்காய், எல்லாமே 1/4 கிலோ வாங்கி அவரைக்காய், சௌ பூசணிக்காய், அப்புறம் வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, மொச்சை, மஞ்சள் பூசணி, பரங்கிக்காய் அது பேர், அப்புறம் கொத்தமல்லி தழை, பெருங்காயம். இது 7 கறி கூட்டுக்கு தேவையான பொருட்கள். இதில் இதில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்கக்கூடிய பொருட்கள் என்னன்றதை மசாலா பார்க்கலாம். தனியா, ஒரு தேக்கரண்டி தனியா, ஒரு சின்ன 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே போல் ஜீரகம், மிளகு, வரமிளகாய், இதிலே கொஞ்சம் வெந்தயம், புளி, ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி, 1 கப்பு துவரம்பருப்பு. இப்போ துவரம்பருப்பு நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். வேக வச்ச பருப்பு ரெடியாக இருக்குது. இப்போ திருவாதிரை களிக்கு நம்ம இதில் வெங்கல பானையில் வெல்லம் போட்டு அது கொதிச்சிட்ருக்கு. அது பாட்டுக்கு ஆகட்டும். இதுக்குள்ளே இல்லை தண்ணி, 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதில் காய்கறிகள்லாம் வேக போடலாம். தண்ணி கொதிச்சதும் இது குக்கரில் வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப குழச்சல் ஆகிடும். காய்கறியுடைய ஷேப்பே போன மாதிரி ஆகிடும். அதனால் தனியாக ஏதாவது வேக வச்சு எடுத்தோன்னா தான் அது ரொம்ப குழையாமல் இருக்கும். இல்லாத போனாக்க குழஞ்சி போயிடும். குக்கரில் விசில் வச்சு, இல்லைன்னா விசில் வராதுக்கு முன்னாடி குக்கரில் வச்சு ஆவியில் வச்சு எடுக்கணும்.
அதனால் இது அந்த டேஸ்ட்டு போயிடுதுன்ட்டு நான் தனிப்பட்ட முறையில் வேக வச்சுக்கிறோம். சில பேர் குக்கரில் வச்சு எடுத்துருவாங்க, அது ஃபியூவல் சேவுக்கு. நம்ம தனியாக அதை போட்டு பண்ணுறப்ப அது இந்த 7 கறி கூட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்படி பண்ணேன் எல்லாத்தையும். இது நான் பண்ணுறது ஒரு 4-5 பேருக்கு 5 பேருக்கு அளவுக்குமே சரியாக இருக்கும், வரும் இந்த அளவு. காய்கறியெல்லாம் ஒரு 1/4 கிலோ 200 கிராம் அப்படி வாங்கிட்டு 7 விதமான காய்கறி, கொடிக்கால் காய்கறி யூஸ் பண்ணலாம். இதுலேயே புடலங்காய் யூஸ் பண்ணலாம், கொத்தவரங்காய் யூஸ் பண்ணலாம் சார், அப்புறம் கருணக்கிழங்கு யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் வெஜிடபிள் தவிர, அதாவது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடாமல், இந்த மாதிரி காலிஃப்ளவர் எல்லாம் போடாமல் வெறும் நாட்டு காய்கறி போட்டு இது செய்யணும். இது கொத்தமல்லி கடைசியில் போடணும். இதுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டுறோம். காய்கறி 7 கறி கூட்டுக்கு உப்பு காய்கறி போட்டு மொத்தத்துக்கு சேர்த்து குழம்பு எல்லாத்துக்கும் சேர்த்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு காய்கறி எல்லாம் வேகட்டும். இப்போ இந்த பொருட்கள் தனியா, கடலைப்பருப்பு, இந்த மசாலாலாம் இப்போ பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கோம். இது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும் மிக்சியில் போட்டு. இதெல்லாம் எண்ணெயில் பொன்னிறமாக வறுத்து வைத்து கலந்து இது ரெண்டுமே சேர்ந்தாப்புல பண்ணணும். திருவாதிரை அன்னைக்கு களியும் கூட்டும் சேர்ந்தாப்புல பண்ணக்கூடிய ஐட்டம். அதனால தான் நான் ரெண்டும் ஒன்றா சேர்த்து காமிக்கிறேன். இதோடைய சைடு காம்பினேஷன், திருவாதிரை களியோட காம்பினேஷன் 7 கறி கூட்டு. அதுதான் இப்போ நல்லா இதுக்கு களி சீக்கிரமாக பண்ணிடலாம். ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம இது பாகு கூட வேண்டாம், நல்ல வெள்ளம் கரைஞ்சிதுன்னா போதும். பாகு வெள்ளம் வேற இருக்கிறதுனால நல்லா கரைஞ்சிடும். ஜம்மன் கரைஞ்சதுன்னா இந்த பொன்னிறமாக வறுத்து வச்ச இந்த அரிசி பாசி பருப்பை மிக்சியில் பொடி பண்ணது இந்த மாதிரி இருக்கு. இதை பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். வறுத்து ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்துட்டோன்னா தான் ஒரு இந்த கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் கெட்டு போயிடும். அதனால் அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா மிஷினில் கூட கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னாக்கா 1 கிலோ அளவுக்கு அரைச்சி வச்சுட்டா அப்பப்போ கூட நம்ம சாயந்தரம் ஸ்நாக்ஸ் நேரத்தில் செய்யலாம். இப்போ இது இந்த சைடு களிக்கு வெள்ளம் ரெடி ஆகிட்டுருக்குது கரைஞ்சி. இதில் காய்கறியெல்லாம் வெந்துட்டுருக்குது. சரி, 2 அட் டைம் பண்ணால் சீக்கிரம் வேலை முடியும். இப்போ புளி கரைச்சலை இது பண்ணி அதில் ஊற்றிடலாம் குழம்புல. இப்போ இதில் களி அந்த பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கோம். இது கொஞ்சம் வெல்லம் கரையணும். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் இதை அரைச்சிக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆரம்பிச்சிருக்கிறேன், அதை போட்டு அரைச்சிக்கலாம்.
எப்பயுமே வந்து எந்த குழம்பு செய்கிறதுக்குமே தக்காளி கட் பண்ணி நம்ம ஒரு 2 தக்காளி சேர்த்தோம்னா சாம்பார் வந்து கலராக கிடைக்கும் நமக்கு. அதுக்கு தான் தக்காளி சேர்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக யூஸ் பண்ணாலும் போதும். புளி டைரெக்டாக அதிக அளவு யூஸ் பண்ணுறப்ப அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கட்டும். இப்போ இதில் தேங்காய் சாம்பாருக்கு தேவையானது, அந்த கூட்டுக்கு தேவையான 7 கறி கூட்டுக்கு தேவையான தேங்காய், மிச்சத்தை நம்ம திருவாதிரை களிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திருவாதிரை எப்போவுமே நமக்கு பௌர்ணமி நாட்களில் தான் வரும். அப்போ தான் வந்து ராத்திரி ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு எல்லா சிவன் கோயிலையும் இருக்கும். இது வந்து சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷம். வந்து இது மார்கழி மாதம் வரக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையில் திருவாதிரையும் சிவனுக்கு ரொம்ப உகந்தது. இது போல் ஆணி திருமஞ்சனம், திருவாதிரை, மகாசிவராத்திரி 3 முக்கியமான பண்டிகை. இதில் வந்து மார்கழி மாதம் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வந்து கொஞ்சம் புளி வாசனை போகட்டும். காய்கறி அதுக்குள்ள இது வேக வச்ச துவரம்பருப்பு குக்கரில் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பையும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துக்கலாம், லாஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்குள்ள களி ரெடி ஆகிட்டு. வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிருச்சு, நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச பச்சரிசி பாசிப்பருப்பு சேர்ந்த பொடியை இதில் வந்து போட்டு கலரணும். இல்லாமல் கலரும். இது வந்து ஒரு அழாக்கு, நான் வந்து 1 அழாக்கு வெல்லம் எடுத்துட்டேன். இது வந்து வெங்கலப்பானையில் ஆயிட்டு. நிமிஷமாக ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் நம்ம நெய் விடணும். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை போட்டு இது மாவு பொடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஐட்டம் ரெடி ஆயிடுச்சுப்பா.
இதில் இப்போ முந்திரி திராட்சையை வறுத்து போடுறோம். இது வந்து பழைய கால வெங்கலப்பானை. இதில் செய்கிற டைமில் நமக்கு வந்து அடி பிடிக்காது. வெண்கல உருளினால இது வந்து அடி பிடிக்காமல் ஜம்முன்னு வருது. பழைய கால ஐட்டம். இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி காய்கறி கட் பண்ணி நம்ம இதை வறுத்து பொடி பண்ணி வைக்க தான் லேட் ஆகும். இதெல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம்னா ஒரு 20 நிமிஷத்தில் ரெண்டுமே ரெடி ஆகிடும். இது ஒரு 10 நிமிஷம், அது ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். எல்லாம் வறுத்து அரைச்சி எல்லாம் வச்சுருக்கோன்னா நமக்கு வந்து ஒரு இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள தேங்காயை இது வந்து வெங்கலப்பானையில் செய்கிறது சிறப்பு. இருந்தால் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இருக்கோ அதை செஞ்சுக்கலாம். தேங்காயை கடைசியில் லைட்டாக தூவி எனக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அடுத்தது இதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு சாம்பார். இதில் 7 கறி கூட்டில் நம்ம இது 7 கறி குழம்புன்னு சொல்லலாம், 7 கறி சாம்பார்னு சொல்லலாம். அவங்கவுங்களுக்கு எப்படி சொல்கிற சொல்லலாம். ஆனால் 7 விதமான காய்கறிகள் யூஸ் பண்ணுறதுனால 7 கறிக்கு தாளிச்ச வேண்டிய ரெடி. கடைசியில் பெருங்காயத்தூள் போட்டுக்க வேண்டியது. அப்போ தான் வாசனை அப்படியே இருக்கும். கொதிக்கிறப்ப போட்டோம்னா அது போயிடும். அதுக்காக வேண்டியதான் லாஸ்ட்டில் போட்டோம். சுவையான 7 கறி கூட்டும் இனிப்பான திருவாதிரைக்களியும் ரெடி.